நாட்டுக்கோழி முட்டை, வெள்ளை முட்டை, இந்த 2 முட்டையில எது பெஸ்ட்? சயின்டிஃபிக்கா என்ன சொல்றாங்கன்னா, நாட்டுக்கோழி முட்டையை விட பிராய்லர் கோழி முட்டையில அந்த கொழுப்பு சத்து கொஞ்சம் கம்மியா இருக்கு, புரோட்டீன் அதிகமா இருக்கு. சித்த மருத்துவம் ஒண்ணுதான் சொல்லுது, உங்களுக்கு ஒத்துக்குச்சுன்னா அதை நீங்க சாப்பிடறதுல சேஃப். உங்களுக்கு ஒத்துக்காத ஒரு பொருள் அமிர்தமாவே இருந்தாலும் அது அன்சேஃப். இப்ப நெய் தோசை ஊத்திட்டு அதுல முட்டை சேர்க்கறாங்கன்னா கண்டிப்பா பாதிப்பு வரும். கேரட் கூட பொரியல்ல செய்யறாங்க, பட் அதுவுமே அந்த அளவுக்கு அன்சேஃப் அப்படிங்கறத சொல்ல முடியும். கேக் சாப்பிட்டு நிறைய பேருக்கு எவ்வளவு தொந்தரவுங்கிறத லைவாவே நம்ம பார்த்துருவோம். கேக் சாப்பிட்டு எனக்கு வந்து அடைச்சிக்கிச்சு, கேக் சாப்பிட்டு வயிறு பிரச்சனை வந்திருக்கு, கேக் சாப்பிட்டு லூஸ் மோஷன் ஆயிருக்கு, உயிரை போக்கக்கூடிய அளவுக்கு கூட ஒரு சில நியூஸ்கள் நீங்க பார்த்துருப்பீங்க. சுகர் டயபெட்டிக் இன்டியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமானது ஃப்ரைட் ரைஸ் இதோட முட்டை சேர்த்து சாப்பிட்றது. காஸ்மோ ஹெல்த் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில சித்தா மற்றும் வர்மக்கலை நிபுணர் டாக்டர் திருஞானம் அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியில நிறைய இடத்துல ரொம்ப ட்ரெண்டிங்கா பேசிட்டு இருக்க விஷயம், இந்த முட்டையோட சேர்த்து சாப்பிடக்கூடாத பொருட்கள் என்னெல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த வீடியோஸ் எல்லாம் நம்ம பார்க்கும்போது இப்படியெல்லாம் கூட இருக்கா அப்படின்ற மாதிரி நமக்கு அதிர்ச்சியா இருக்கு. ஸோ நிஜமாவே முட்டையை வந்து இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படி ஏதாவது இருக்கா சார்? ஆக்சுவலி தமிழர்கள் வந்து குறிப்பா எந்தெந்த உணவுகளை சாப்பிடணும், எப்படி சாப்பிடக்கூடாது, எதோட சேர்த்து சாப்பிடணும், எதெல்லாம் சேர்த்து சாப்பிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கான்சியஸா இருந்திருக்கிறத வந்து நம்ம சித்த மருத்துவத்தின் மூலயமா பார்க்க முடியுது. அவங்க எப்படிலாம் ஹேண்டில் பண்ணியிருக்காங்கிறத பொறுத்து நம்ம பார்க்க முடியுது. அதில் ஒரு சில உணவுகளை சேர்த்து சாப்பிடலாம், ஒரு சில உணவுகளை சேர்த்து சாப்பிடக்கூடாதுங்கிறத கட்டாயம் வந்து தெளிவுபடுத்தியிருக்காங்க. அதில் குறிப்பிட்டு சொல்றது வந்து இவங்க குறிப்பாக எதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டா தொந்தரவு வரும்னு சொல்கிற 2 விஷயம் தான் சொல்கிறாங்க. ஒன்று, நீங்கள் சாப்பிட்டா உங்களுக்கு இன்டைஜஷன், கான்ஸ்டிபேஷன், இது சாப்பிட்டா செரிக்காது, மந்தப்படும், உங்கள் எனர்ஜியை டவுன் பண்ணும், இந்த கான்செப்டில் சொல்லியிருக்காங்க. இன்னொன்று ஒவ்வாமை, அலர்ஜி, இது சாப்பிட்டா எனக்கு ஸ்கின்ல ரேஷ் வரும், ஸ்கின் அரிப்பு வரும், ஸ்கின்ல இருந்து தொடர்புடைய ஒரு நோய் நிலை ஏற்படும் அப்படிங்கிற காரணங்கள் தான் இவங்க 2ஆக பிரிச்சிருக்காங்க. அதில் மெயினாக சாப்பிடக்கூடாதுன்னு ஃபோக்கஸ் பண்ணுறது ஒரே விஷயம் வந்து கிழங்கு வகைகள். இந்த கிழங்கு வகைகளோட நீங்கள் முட்டையை சேர்த்து சாப்பிட்டா கண்டிப்பாக அது இன்டைஜஷனை இன்னும் அதிகமாக்கும். அந்த முட்டை வந்து ஒரு மைல்டு மந்தம் உள்ள ஒரு பொருள். ஒரு முட்டை 2 முட்டை சாப்பிட்டா உங்களுக்கு ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அதிகப்படியான முட்டை சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு மந்தத்தை ஏற்படுத்தும். அது கூட இன்னொரு மந்தமான ஒரு உணவை சேர்த்து சாப்பிட்டா கண்டிப்பாக அது உங்களுக்கு மலச்சிக்கலை ஏற்படுத்தும், உங்களுடைய உணவு செரிமானத்தை கண்டிப்பாக பாதிக்கும். அந்த வகையில் ஃபஸ்ட்டு இது அவாய்ட் பண்ணக்கூடிய விஷயம் அப்படின்னா, நீங்கள் முட்டை சாப்பிட்றீங்கன்னா அன்னைக்கு கிழங்கு வகைகள், உருளைக்கிழங்கோ இல்லை ஈவன் சொல்லணும்னா கேரட் கூட பொரியல்ல செய்கிறாங்க, பட் அதுவுமே அந்த அளவுக்கு அன்சேஃப் அப்படிங்கிறதான் சொல்ல முடியும். சொன்னேன், என்னுடைய டைஜஷன் நல்லா ஹெல்தி கரெக்டாக இருக்குது, எல்லாமே எது சாப்பிட்டாலும் செரிச்சிருது அப்படின்னா நீங்கள் கேரட்டோட சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். அது மைல்டாக சேர்க்கறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதர்வைஸ் உருளைக்கிழங்கு, சேப்பக்கிழங்கு, சேனைக்கிழங்கு, இந்த மாதிரியான கிழங்கு வகைகள், முள்ளங்கி, ஈவன் முள்ளங்கி கூட நீங்கள் சேர்த்து சமைச்சு சாப்பிட்டா கண்டிப்பாக உங்களுடைய கட் ஹெல்த் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே வரிசையில் இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா இனிப்பு வகைகள். இப்போ கிழங்கு சாப்பிட்டா எப்படி மந்தம் ஏற்படுமோ அதை தொடர்ந்து இனிப்பு அதிகமாக சாப்பிட்டாலும் நம்மளுடைய கட் ஹெல்த் பாதிக்கப்படும், உங்களுடைய செரிமானம் ஸ்லோவாகும். நீங்கள் இனிப்பு சாப்பிட்டாலே பசியே எடுக்காது, மந்தமாக இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் இனிப்பு அதிகமாக சாப்பிட்டுட்டு நீங்கள் முட்டை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய செரிமானம் பாதிக்கப்படும். ஸோ இன்னைக்கு வந்து இந்த இனிப்போட சேர்த்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய காம்பினேஷன், இந்த பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய கேக்கு, பன்னு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க முடியுது. ஸோ இப்போ அதுவுமே தவிர்க்கணும் தான் சொல்றீங்க? கண்டிப்பாக. இப்போ கேக் சாப்பிட்டு நிறைய பேருக்கு எவ்வளோ தொந்தரவுங்கிறத லைவாகவே நம்ம பார்த்துருவோம். கேக் சாப்பிட்டு எனக்கு வந்து அடைச்சிக்கிச்சு, கேக் சாப்பிட்டு வயிறு பிரச்சனை வந்திருக்கு, கேக் சாப்பிட்டு லூஸ் மோஷன் ஆயிருக்கு, உயிரை போக்கக்கூடிய அளவுக்கு கூட ஒரு சில நியூஸ்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போது நிச்சயம் தவிர்க்க வேண்டிய உணவு முறைகளில் முட்டை, சர்க்கரை, இந்த மைதா, இந்த காம்பினேஷன். ஸோ அந்த பேக்கிங் ஐட்டத்தில் குறிப்பாக அது வந்து அவாய்ட் பண்ணுறதுல முக்கியமான ஒரு பொருள் வந்து இந்த கேக் ஐட்டம் இது. ஸோ அடுத்ததான் நம்ம அவாய்ட் பண்ணக்கூடிய காம்பினேஷன் பார்த்தா ரொம்ப மந்தமானதில் இந்த மைதா. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஃபாஸ்ட் ஃபுட், ஜங்க் ஃபுட் போனீங்க அப்படின்னா எடுத்த உடனே சொல்கிறது ஃப்ரைட் ரைஸ். ஃப்ரைட் ரைஸில் ஃபஸ்ட்டு முட்டையை விட்டுட்டு அதை கொஞ்சம் பொரிச்சிட்டு அதுக்கப்புறம் ரைஸ் போட்டு வேக வைக்கிறாங்க. அதோடு சேர்த்து கொத்து பரோட்டா. இது குறிப்பா பொதுவா டைஜஸ்ட் ஆகாத ஒரு பொருள் இந்த ஃப்ரைட் ரைஸும் பரோட்டாவும், இந்த காம்பினேஷனுமே. ஸோ அதில் நீங்கள் இன்னும் முட்டையை ஆட் பண்ணி சாப்பிடும்பொழுது கண்டிப்பாக உங்களுடைய கட் ஹெல்த் வந்து பாதிக்கும். ஒரு நாள் 2 நாள் நான் சாப்பிட்றேன், எனக்கு தொந்தரவு பண்ணலையே டாக்டர் அப்படின்னு கேட்கலாம். இதையே நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஹெல்த் வந்து கண்டிப்பாக பாதிக்கப்படும். நான் டெய்லி வந்து ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றேன், நான் டெய்லி வந்து கொத்து பரோட்டா சாப்பிட்றேன், குறிப்பா நைட்ல சாப்பிட்றதா ஜாஸ்தி, ஏன்னா வேற எதுவும் கிடைக்காது அந்த டைம்ல. அப்போ வந்து உங்களுடைய கட் ஹெல்த் வந்து டோட்டலாக டேமேஜ் ஆகும், உங்களுடைய செரிமானம் டோட்டலாக டிஸ்டர்ப் ஆகிட்டு உங்களுக்கு வந்து பைல்ஸ், மூல பிரச்சனைகள் வரலாம்,
இன்டைஜஷன் டெவலப் ஆகிட்டு இதனால கல்லீரல் பாதிப்பு ஏற்படலாம், உங்களுடைய செரிமானம் டோட்டலாக டிஸ்டர்ப் ஆகலாம். இதை தொடர்ந்து உங்களுக்கு சுகர் டயபெட்டிக் இன்டியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமானது. இந்த கிரிட்டிக்கல் காம்பினேஷன்ங்கிறக்கூடிய மந்தமான பரோட்டா, ஃப்ரைட் ரைஸ் இதோட முட்டை சேர்த்து சாப்பிட்றது. ஸோ இது இல்லாமல் இன்னும் வேறு எதில் சேர்த்து சாப்பிடக்கூடாது அப்படின்னா, ஸோ இதே இதில் ரேஷ் வர்றதுல எது இதெல்லாம் அப்படின்னு பார்த்தா அலர்ஜி. எதெல்லாம் முட்டை சேர்த்து சாப்பிடும்போது அலர்ஜி ஆகுது அப்படின்னா மீன். பொதுவாகவே மீன் வந்து ஒரு சில பேருக்கு அலர்ஜி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ப்ரோட்டீன் வந்து இதில் வந்து அலர்ஜி ஆகும் பொதுவாக. அதோடு சேர்த்து நீங்கள் முட்டை சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா மீன் முட்டை இந்த 2 காம்பினேஷன் வந்து நிறைய பேருக்கு அலர்ஜி ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். இது இன்டைஜஷனை விட உங்களுக்கு ஸ்கின் ரேஷ் வர்றதுக்கான இந்த அலர்ஜினா என்ன மாதிரி எல்லாம் உடம்புல பாதிப்புகள்? வெறும் அரிப்பு மட்டும் தானா டாக்டர்? இனிஷியல் ஸ்டேஜில் வெறும் அரிப்பு மட்டும் டெவலப் பண்ணும். அதை நம்ம சரியாக கேர் பண்ணிக்காமல் இது சாதாரண அரிப்பு, வேறு ஏதோ விஷயத்தில் வரக்கூடிய அரிப்பு அப்படின்னு நம்ம அதை அவாய்ட் பண்ணிவிட்டு இக்னோர் பண்ணிவிட்டு நம்ம அதுவே ரிப்பீட்டாக சாப்பிடும்பொழுது அந்த அரிப்பு சின்ன ஸ்க்ராட்ச் மாதிரி டெவலப் ஆகும், ஊண்டாக்கில் டெவலப் ஆகும். அந்த இடத்துல வரக்கூடிய இன்ஃப்ளமேஷன், ஒரு சின்ன கரப்பான் நோய் அப்படின்னு சொல்லுவாங்க சித்த மருத்துவத்தில், ஒரு டெர்மடைட்டிஸ் அப்படின்னு நீங்கள் அலோபதியில் சொல்லலாம். அது மாதிரி இன்ஃப்ளமேஷன் வந்து டெவலப் ஆகும் இதை தொடர்ந்து சாப்பிடும்போது. ஒரு சாதாரண அரிப்பில் தொடங்கி வெளியில் தெரியக்கூடிய ஸ்கின் லீஷன்ஸ் வரக்கூடிய வாய்ப்பு கூட இந்த முட்டை மீன் காம்பினேஷனில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது தொடர்ந்து உடம்புல அடுத்தடுத்த பகுதிகளில் பரவறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இது உடம்பு முழுவதும் பரவறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை தொடர்ந்து ரெஸ்பிரேட்டரி இல்னஸ், இப்போ இந்த அலர்ஜி எப்படி ஸ்கின்னை பாதிக்குதோ இதே புரோட்டீன் மாலிகுல் வந்து உங்களுக்கு வந்து ரெஸ்பிரேஷன், உங்களுடைய லங்ஸில் இருக்கக்கூடிய செல்ஸை கொஞ்சம் இரிட்டேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் தும்மல், சலர்ஜி இந்த மாதிரியான தொடர்ந்து காஃப் வர்றது, இந்த மாதிரியான ரெஸ்பிரேட்டரி இல்னஸையும் டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த முட்டை மீன் காம்பினேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அதே மாதிரி இந்த மீனோட பால் சார்ந்த பொருட்கள் சாப்பிடும்போது இதே பிரச்சனை ஏற்படுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு ரொம்ப காமனாக நம்ம வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் போயிட்டு ஒரு நான்வெஜ் மீல்ஸ் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா உடனே அடுத்தது ஒரு ஐஸ்கிரீம், ஒரு ஃபுல்யூடா அப்படிங்கிறது ரொம்ப காமனா நம்ம இன்னைக்கு வந்து சாப்பிடுறோம். சோ இந்த மாதிரி காம்பினேஷன்ஸும் அலர்ஜிஸை ஏற்படுத்துமா? கண்டிப்பா. இதனால தான் வந்து குழந்தைகள் நிறைய பாதிக்கப்படுறாங்க. இப்போ வந்து பெரியவங்களுக்கு வந்து ஒரு மெச்சூர்டு கட் ஹெல்த் இருக்கும். அதனால வந்து அந்த ப்ரோட்டீனை டைஜஸ்ட் பண்றதுக்கும் அந்த ப்ரோட்டீனை எலிமினேட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ஒரு அடல்ட்டுக்கு வந்து சாதாரணமாகவே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனால தான் அதிகமாக பாதிக்கப்படுறது இந்த குழந்தைகள் வந்து பாதிக்கப்படுறாங்க. ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகள் ஒரு சின்ன ரேஷ் வர்றதுல தொடர்ந்து அவங்களுக்கு சைனஸ், ஆஸ்துமா டெவலப் ஆகிறது கூட இந்த மாதிரியான அன்ஹெல்தி ஃபுட் பேட்டர்ன், இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணுறதுனால தான் ஈஸியாக அவங்களுக்கு வந்து டெவலப் ஆகுது. ஸோ இது குழந்தைங்க, ரொம்ப வயசானவங்களுக்கும் இந்த பிரச்சனை, இந்த கட் ப்ராப்ளம். யாரெல்லாம் வந்து இம்யூனிட்டி லோவாக இருக்கோ, அவங்களுடைய உடல் உழைப்பு கம்மியாக இருக்கோ, அவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனைகள் வந்து ஈஸியாக டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். ஸோ முட்டை நம்ம எடுத்து பேசினாலே அதில் மக்களுக்கு வந்து நிறைய விதமான சந்தேகம் இருக்குது. எந்த முட்டை வந்து ஹெல்தியானது, ஒரு நாளைக்கு எவ்வளோ முட்டை சாப்பிடணும், முட்டையை எப்படி நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிறதே வந்து நிறைய பேருக்கு பெரிய புரிதல் கிடையாது. முதல்ல எந்த முட்டை சாப்பிடணும் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணும்போதே வந்து நாட்டுக்கோழி முட்டை, வெள்ளை முட்டை, இந்த 2 முட்டையில எது பெஸ்ட்டு அப்படின்ற சந்தேகம் இன்னைக்கு வரைக்கும் மக்கள் கிட்ட இருக்கு. பொதுவாக சித்த மருத்துவம் சொல்கிறது வந்து நம்மளுடைய பாரம்பரியம் சார்ந்த நேச்சுரலாக இருக்கிறத மட்டும்தான் போதிக்குது. ஸோ எதெல்லாம் உங்களுக்கு நேச்சுரலாக கிடைக்குதோ அதை மட்டும் சாப்பிடுங்க. புதுசாக ஒரு மாடிஃபைட் ஆனது, ஒரு ஜெனட்டிக்கல் மாடிஃபைட் ஆனது, உருவாக்கப்பட்டது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது தான் சித்த மருத்துவத்தினுடைய ஒரு அடிப்படை தத்துவம். ஸோ சயின்டிஃபிக் வேர்ல்டு வந்து ஒரு கேட்குற கேள்வி, இவ்வளோ பொதுமக்களுக்கு இவ்வளோ பேருக்கு எப்படி ப்ரொடக்ஷன் கொடுக்கறது? இதை தொடர்ந்து வந்தது தான் இந்த வெண்மை புரட்சி ஆகட்டும், பசுமை புரட்சி ஆகட்டும். ஸோ இதை நம்ம பற்றி பேசணுன்னா அது ஒரு தனி டாபிக் ஆகிடும். சாப்பிடலாமா வேண்டாமா அப்படிங்கிறத பொறுத்து சொல்லணும் அப்படின்னா சித்த மருத்துவம் ஒன்று தான் சொல்லுது. உங்களுக்கு ஒத்துக்குச்சின்னா அதை நீங்கள் சாப்பிட்றதுல சேஃப். உங்களுக்கு ஒத்துக்காத ஒரு பொருள் அமிர்தமாகவே இருந்தாலும் அது அன்சேஃப். அவங்க சொல்கிறது அமிர்தமாகவே உங்களுக்கு இருந்துச்சுனாலும் இது சாப்பிட்டா எனக்கு வந்து ரேஷ் வருது, இன்டைஜஷன் வருது, கான்ஸ்டிபேஷன் வருது அப்படின்னா அதை சாப்பிடாதீங்க அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. சயின்டிஃபிக்காக என்ன சொல்கிறாங்கன்னா, நாட்டுக்கோழி முட்டையை விட பிராய்லர் கோழி முட்டையில் அந்த கொழுப்பு சத்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. அதனால ஹெல்தி வைஸ் பார்த்தா வளர்க்கப்பட்ட இந்த பிராய்லர் கோழி தான் வந்து நல்லதுன்னு வந்து சயின்டிஃபிக் சொல்லுது. வெள்ளை முட்டை நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது வந்து ஆராய்ச்சிக்குரிய விஷயங்கிறதுனால இதில் நம்ம கருத்து சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. பட் இது சாப்பிட்றதுல ரெண்டுலுமே ப்ரோட்டீன் இருக்குது. சாப்பிட்டா எனக்கு ஒத்துக்குது, டைஜஷன் ஆகுது, எனக்கு நல்ல எனர்ஜி கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக 2 முட்டையுமே நல்லது தான். ஸோ இப்போ நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிடணும்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, குறிப்பாக அம்மாக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, குழந்தைங்களுக்கு வந்து தோசை சுடும்போது வெறும் தோசையை ஏன் சாப்பிடுறது, கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணும்னு ஒரு முட்டை தோசை போட்டு கொடுப்பாங்க. ஸோ முட்டையை இந்த மாதிரி நம்ம எடுக்கிறதுனால அதனுடைய முழு பலன் நமக்கு கிடைக்குமா டாக்டர்? பொதுவாக முட்டையோடைய ஒரு பொருளில் வந்து முழு பலன் எப்படி கிடைக்கணுங்கிறத சித்த மருத்துவம் தெளிவாக சொல்லியிருக்கு. இந்த ப்ராசஸில் சாப்பிட்டா மட்டும்தான் முழு பலன் கிடைக்கும். இதில் சாப்பிட
சாப்பிடும்போது இதனுடைய பாதி பலன் கிடைக்கும் அப்படின்னே குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஈவன் நம்ம குடிக்கிற தண்ணியில இருந்து தண்ணி எந்த வகையில் சாப்பிட்டா நமக்கு முழுசாக இருக்கும், எந்த வகையில் சாப்பிட்டா இது வந்து அலர்ஜி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத முதற்கொண்டு தெளிவாக சொல்லியிருக்காங்க. இப்போ ஆரம்பத்திலே சொன்னேன், நான் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற ஃபுட் அப்படின்னு சொல்லக்கூடிய இப்போ அரிசி தோசை மாவில் வந்து முட்டை சேரும்பொழுது அது புரோட்டீன் ஏறும்போது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதுவே நீங்கள் மொத்தமாக இருக்கக்கூடிய ஒரு கொழுப்பு சேர்ந்த ஒரு இப்போ நெய் தோசை ஊற்றிட்டு அதில் முட்டை சேர்க்குறாங்கன்னா கண்டிப்பாக பாதிப்பு வரும். நெய் இல்லாத கொழுப்பு அதிகமாக இல்லாத ஒரு பொருளில் நீங்கள் முட்டையை சேர்த்து சாப்பிடும்போது ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால் தோசையில் முட்டை ஊற்றி சாப்பிட்றதுல பெருசாக தொந்தரவு இல்லை. என்னென்னா அதில் ட்ரைனஸ் அதிகமாக இருக்கும். இப்போ பொதுவாக தோசை சாப்பிட்டாலே நமக்கு வந்து தண்ணி தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு வறட்சி கிரியேட் ஆகிட்டு இருக்கும். சரியாக நம்ம தண்ணி குடிச்சிட்டு அதை நம்ம ப்ராப்பராக எடுத்து சாப்பிட்டோன்னா பிரச்சனை கிடையாது. ஸோ அந்த தாகம் அதிகமாக இருக்குன்னா நம்ம உடம்புல ஒரு டீஹைட்ரேஷன் டெவலப் ஆகுது, இல்லை இன்டைஜஷன் டெவலப் ஆகிறதுக்கான ஆரம்ப அறிகுறின்னு அர்த்தம். ஸோ முட்டையை வந்து ஒரு சில பொருட்களோட சேர்த்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இப்போ தோசை மாதிரியான விஷயங்கள்ல சாப்பிடலாம், பெருசா தப்பு கிடையாதுங்க. ஸோ முட்டையை நம்ம எப்படி சாப்பிடும்போது அதனுடைய பலன் நமக்கு கிடைக்கும்? குறிப்பாக வந்து அந்த காலத்தில் பச்சை முட்டையாகவும் குடிச்சிருக்காங்க. ஈவன் பெண்கள் வந்து ஃபஸ்ட்டு மெனார்க் அட்டன் பண்ணும்பொழுது பச்சை முட்டை குடிக்க சொல்கிறாங்க. பொதுவாக வந்து நல்ல உடற்பயிற்சி செய்கிறவங்க, அப்போ சினிமாக்கள்லாம் பார்த்தா தெரியும், இந்த ஒரு முட்டையை உடைச்சி குடிப்பாங்க, ப்ளஸ் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. அது அப்படிங்கிறது ஒரு நல்ல திடகாத்திரமான உடல் இருக்குது, உடல் உழைப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னா பச்சை முட்டை குடித்தாலும் டைஜஸ்ட் ஆகிடும். ஸோ பச்சை முட்டையை வந்து நிறைய பேர் குடிக்கக்கூடாது, அதுலேயும் அணுக்கள் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ பச்சை முட்டை குடிக்கலாமா? ஸோ என்னன்னா, அது நம்ம வீட்டில் வளர்க்குற கோழியோட இருக்குது, அதிகமாக அது வந்து இன்ஃபெக்ட் ஆகாமல் நல்லா ஆக்டிவாக இருக்குது அப்படின்னா அதில் வந்து இன்ஃபெக்ஷன் வரதுக்கான வாய்ப்பு கம்மி. என்ன இன்ஃபெக்ஷன் வரும்னா சால்மனல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து ஒரு பாக்டீரியா வந்து ஈஸியாக அஃபெக்ட் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. இப்போ இது பண்ணைகளில் ஒரு ஆக்டிவிட்டியே இல்லாத கோழிகளில் வளர்க்கும் போது அதில் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது. நம்ம வீட்டில் ஒரு கோழி வைக்கிறோம், நல்லா ஆக்டிவாக இருக்குது அப்படின்னா அந்த வீட்டில் வளர்க்குற கோழி வந்து பச்சை முட்டை குடிக்கிறதுல தப்பு கிடையாது. பட் அதில் ஒரே நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னா அந்த சால்மனல்லா இன்ஃபெக்ஷன் அப்படிதான் ரொம்ப இது. ஸோ அதனால தான் வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் நம்மளுடைய உடல் உழைப்பெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நம்ம அவிச்சு சாப்பிட்றது மட்டும்தான் பெஸ்ட் வே ஆஃப் ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து இந்த முட்டைக்கு இருக்கும். ஸோ அதே மாதிரி உடைச்சிட்டு உடனே சாப்பிட்றணும், அது ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது, அதுவும் அந்த சால்மனல்லா பாக்டீரியா ஃபார்ம் ஆகிடும். வேக வச்சிட்டோம் அப்படின்னா அதில் இந்த ஒரு 100 டிகிரி கிட்ட வரும்பொழுது அதோட இன்ஃபெக்ஷன் லோட் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அது சூடு ஆறுனதுக்கு அப்புறம் பார்த்தா வெளியில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் அதில் வந்து அக்குமுலேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் சூடோட சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஸோ அதனால் முட்டையை எப்பொழுதும் நீங்கள் வேக வச்சு உரிச்சு சாப்பிட்றது மட்டும்தான் ரொம்ப ரொம்ப நல்லது. அதுதான் தமிழக அரசுமே வந்து ஒரு சத்துணவு முட்டைங்கிறது ஒரு முட்டை டெய்லி வந்து வேக வச்சு சாப்பிடணுங்கிறத நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில் இந்த முட்டை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் எங்களுக்காக சொன்னீங்க. ரொம்ப நன்றி டாக்டர். நன்றி.